இன்னைக்கு திரை விமர்சனம்ல பார்க்க போறது அமேசான் பிரைம் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க சரஸ்வதி. இந்த படத்தை வரலட்சுமி சரத்குமார் நடிச்சு இயக்கியிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து பிரகாஷ் ராஜ், ராதிகா, பிரியாமணி, நாசர் அப்புறம் ஜீவா ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் வரலட்சுமி சரத்குமாருக்கு அவங்க பொண்ணு தான் உயிர். அவங்க கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க. ஒரு நாள் அவங்க பொண்ணை காலையில் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஈவினிங் பிக்கப் பண்ண வந்தால் அவங்க பொண்ணு காணாமல் போயிடுறா. ஸ்கூலில் அந்த பொண்ணை பற்றி விசாரிக்கும் போது அந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த ஸ்கூல்லே படிக்கல, கிளாஸ் பசங்களை விசாரிச்சா பசங்களும் அப்படி ஒரு பொண்ணு அவங்க கூட படிக்கலன்னு சொல்கிறாங்க. திடீர்னு அன்னைக்கு நைட் வரலட்சுமிக்கு அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து கால் வருது. போய் பார்த்தா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. வரலட்சுமியே அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் புதைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, யார் அந்த பொண்ணு அப்படி பண்ணாங்க, அந்த பொண்ணு ஒரு நிஜமான கேரக்டரா இல்லையா அப்படின்றது படத்தில் ஒரு பெரிய சஸ்பென்ஸை கொண்டு வருது. அட்வொகேட்டாக இருக்க பிரகாஷ் ராஜ் வரலட்சுமிக்காக அந்த கேஸ் எடுத்து நடத்துகிறாரு. தப்பு பண்ணவங்களுக்கு நீதி கிடைச்சதா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. சின்ன வயசு நடக்கிற ஒரு கொடூரமான விஷயம் அவங்க பெரியவங்களா ஆனதுக்கு அப்புறமும் அந்த ட்ராமா அவங்கள துரத்திட்டே வருது அப்படின்றத படத்தில் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைமில் வருது. சரஸ்வதி ஒரு எமோஷனல் த்ரில்லர் படம். அடல்ட் கண்டென்ட் கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம்.